அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லட்சுமி நாராயணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக ஆண்டுதோறும் சிறப்பிக்கப்படுகிறது. வழக்கம் போல் இந்த ஆண்டும் ஜூலை 15ஆம் நாள் சிறப்பிக்கப்பட்டது. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆனது. வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற நல்ல சிந்தனையை கூறியவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். இவர் இவ்வாறு கூறியதோடு மட்டுமல்லாமல் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தும் காட்டினார். வறுமையின் காரணமாக பள்ளி மாணவர்கள் பள்ளி படிப்பை தொட முடியாத நிலையில் இவர் மதிய உணவு திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கி அனைவரின் பசிப்பிணியை போக்கினார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை தூண்டினார். சமதர்மம் சமுதாயம் வளர வன்முறை தேவையில்லை, கல்வியும் உழைப்பும் மட்டுமே போதுமானது என்று கருதி இவரது ஆட்சி காலத்தில் 20,000க்கும் மேற்பட்ட கல்விக்கூடங்கள் திறக்கப்பட்டன. ஆதலால் இவரை கல்விக்கண் சிறந்த காமராசர் என்று அனைவராலும் போற்றப்படுகிறார். இவரது நாளில் நம் பள்ளி மாணவர்கள் அவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதை இவ்வீடியோவில் பதிவு செய்துள்ளதை காணலாம். வணக்கம். நான் இப்பொழுது கல்வி பற்றிய கவிதை சொல்லப் போகிறேன். உலகில் சிறந்தது கல்வி, உன் வாழ்க்கைக்கு அவசியமானதும் கல்வி. உலகில் ஒளிபரப்பும் கல்வி உன்னிலும் ஒளிபரப்பும் தேவை என்று கற்றால் உன் உதிரமாய் ஓடும் நீரில் மலரும் தாமரை உன் வாழ்வில் மலரும் கல்வி. படிப்பு என்னும் படிப்பை சொர்க்கம் என்னும் சொல்லை உனக்கு கிடைக்கும். புத்தகம் என்னும் செடியை அறிவு என்னும் வேரால் தாங்கி பூக்கள் என்னும் புனிதமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். கல்வி எனும் கருவிழியை இமைகளை மாறு பாதுகாத்துக்கொள். உலகமே அந்த கருவிழி வழி தெரியும். வாழ்க்கை இருக்கிறது உனக்காக, வாழ்ந்து பார் உன் வாழ்க்கை கல்வியின் துணையோடு. கல்லை உடைக்கும் கைகள் போதும், கல்வி இருந்தால் வாழ்வே மாறும். உணர மறுத்தால் சமூகம் வீழும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் ஜெயஆகாஷ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் கவிதைகள். எத்தனை மனிதன் இங்கு வந்தார், புத்தமன் போல யாரும் இல்லை, அவன் தத்துவம் போல எதுவும் இல்லை. எத்தனை தலைவர் இங்கு வந்தார், உத்தமன் உன்னை போல யாவரும் இல்லை. சத்தியம் சொல்லுவது தவறும் இல்லை. நன்றி. Good morning everybody. I am Ajit Kumar. I am studying first standard. I would like to speak on technology in education. I would say King Mega Kamaraj was born on 15 July 1903 to Kumarasamy Nada and Sivagami Ammal in Virudhunagar. His birthday is celebrated as Education Development Day. Nowadays, the world is going on technology path. Technology saved time and given more knowledge of smart work. Education is very important. திருக்குறள் என்பவர் கற்றோ முகத்தி இருந்து பொன்னுடைய கல்லாடவர். தேங்க்யூ. என் பெயர் ஜாஃபர் ஜக் முஷ்ரிஃபா. நான் இப்பொழுது காமராசரை பற்றி கூற வந்துள்ளேன். காமராஜர் என்று கூறும்போது கர்ம வீரர் காமராஜர் என்றுதான் கூற தோன்றும். நம்மை அறியாமலும் அந்த வார்த்தை நம்முடன் ஒட்டிக்கொள்ளும். அந்த அளவிற்கு தமிழகத்திற்கு தன்னுடைய அரிய பணிகளை விட்டு சென்றுள்ளார். தமிழ் சமுதாயத்தை தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்து கல்வி அறிவை கொடுத்து சென்றவர். குழந்தைகள் படிப்பதற்கு அவர் போட்ட விதைதான் என்று தமிழக கல்வி சதவீத வளர்ச்சிக்கு காரணம் என்று கூட கூறலாம். ஜூலை 15ஆம் தேதி அவரது பிறந்த நாள். 1003இல் பிறந்து 1075ஆம் ஆண்டு மரணமடைந்தார். தமிழகத்தின் 3வது முதல்வராக பணியாற்றியவர். கருப்பு காந்தி என்று அன்பாக மக்களால் அழைக்கப்பட்டவர். இவர் முதல்வரான பின்னர் வயல்வெளி வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது பெற்றோருடன் குழந்தைகளும் வயல்வெளியில் வேலை செய்வதை பார்த்தார். உடனே அங்கு தனது காரை நிறுத்திவிட்டு ஏன் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார்.
சதா அதே சிந்தனையுடன் சென்னைக்கு திரும்பியவுடன் மூத்த அதிகாரிகளை அழைத்தார். பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்குவதற்கு என்ன செலவு ஆகும் என்ற திட்டத்தை தன்முன் வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர்களும் சமர்ப்பித்தனர். அவர்களில் சிலருக்கு சந்தேகமாக இருந்தது, எதற்காக அரசுக்கு இந்த வருமானம் இல்லாத செலவு என்று. ஆனால் மதிய உணவு இலவசமாக கொடுத்தால்தான் பிள்ளைகள் பள்ளிக்கு பெற்றோர் அனுப்புவார்கள் என்பது அவரது மனக்கணக்கு. அது சரியாக தான் இருந்தது. கல்வி அறிவு கொடுத்தால்தானே ஒரு மாநிலம் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக வளர்ச்சி பெறும். சிறந்த மருத்துவர்களை, பொறியாளர்களை, விஞ்ஞானிகளை பெற முடியும் என்பது அவரது கணக்கு. இத்துடன் அவர் நின்றுவிடவில்லை. கிராமங்களுக்கு தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொண்டு பள்ளிகள் இல்லை என்றால் துவங்குமாறு கிராமத்தில் இருக்கும் பெரியவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு, பெரிய வர்த்தகர்களுக்கு கட்டளையிட்டார். 10 கிலோமீட்டருக்குள் உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்க வேண்டும் என்பது உயர்கல்வி நிலையங்கள் இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து பள்ளிகளில் மாணவர்கள் வருகை அதிகரித்தது. இந்த தொலைநோக்கு திட்டம் கொண்டு வந்த காமராஜன் படிப்பு என்னமோ வெறும் 6ஆம் வகுப்பு வரையும் தான். வறுமை அவரை படிக்க வைக்கவில்லை. ஆனால் தனது தமிழக மக்களுக்கு அதை கொடுத்தார். இவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகளும் சத்துணவு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தன. இவர் முதல் அமைச்சரான முதல் 4 ஆண்டிலேயே அனைத்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓய்வு ஊதியம் வழங்க உத்தரவு பிறப்பித்தார். பின்னர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள், தனியார் கல்லூரி ஆசிரியர்கள் என்று ஓய்வு ஊதியத்தை திட்டத்தை நீட்டித்தார். இறுதியில் 1975 அக்டோபர் 22ஆம் தேதி காலமானார். காந்தி மீது அன்பு கொண்டிருந்த காமராஜர் காந்தி ஜெயந்தி நாளில் இறந்தார். இவர் முதல்வராக இருந்தபோது தனது தாய்க்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் அனுப்புவார். முதல்வரின் தாய் என்று எங்கும் கூறி ஆதாயம் தேடக்கூடாது என்று கூறி வைத்திருந்தார். அவர் இறந்தபோது அவரது வீட்டில் மிஞ்சியது வெறும் ₹100 மற்றும் 3-4 கதர் வேஷ்டி சட்டைகள் தான். அவர்தான் கர்மவீரர் காமராஜர். வணக்கம். கல்வியின் சிறப்பு கவிதைகள். பட்டி தொட்டில் பள்ளி வைத்தது யாராலே? படிக்காத மேலே காமராசர் அவராலே. மதிய உணவு திட்டம் வந்தது யாராலே? மங்கா புகலிட மேலே பங்காளர் அவராலே. மூடிய பள்ளிகளில் திறக்கப்பட்டது யாராலே? நம்ம அறிவு கண்ணை திறந்த காமராசர் அவராலே. தமிழக கல்வியின் சிறந்த திகழ்வது யாராலே? தென்னாட்டின் காந்தி, பாரத ரத்னா காமராசர் அவராலே. வணக்கம், என் பெயர் காஷிகா. நான் இப்பொழுது கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு காமராஜரை பற்றி கூறப்போகிறேன். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார் காமராஜர். காமராஜரின் பெற்றோர் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். காமராஜரின் இயற்பெயர் காமாட்சி. காமராஜரின் தாய் அவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார். நாளடைவில் காமாட்சி ராஜர் என்ற பெயர் காமராஜர் என்று மாறியது. மண்ணில் பிறக்கும் ஒவ்வொருவரும் தங்களின் பிறப்பிற்கான அர்த்தத்தை நிலைநாட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பார்கள். தனது பிறப்பையும் செயலையும் அர்த்தம் உள்ளதாக மாற்றியவர்தான் பெருந்தலைவர் காமராசர். காமராசர் படித்தது வெறும் 6ஆம் வகுப்பு தான். ஆங்கிலம் தெரியாமலும் 6 ஆண்டுகள் கற்ற கல்வியுடன் முதலமைச்சர் பதவியை ஏற்ற அவர் தன் தலை சிறந்த தலைமைத்துவத்தை 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டிற்கு வழங்கினார். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ஆ. காவியதர்ஷினி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் சிறப்பு. இளமையில் கல் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டும். வயதில் கற்பது நம் மனதில் அப்படியே பசுமரத்தாணி போல் பதிந்துவிடும் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டும். கல்விதான் ஒருவனை அறிவாளியாக்குகிறது. கல்வி ஒருவனை மட்டும் மேம்படுத்தாது, அவனை சார்ந்தவர்களையும் சமுதாயத்தையும் ஏன் நாட்டையும் கூட உயர்த்த வைக்கும். அறியாமை என்னும் இருளை கல்வி என்னும் ஒளிதான் போக்குகிறது. நல்ல புத்தகங்கள் அறிவு கண்களை திறக்கும் ஒரு தீர்வுகோல். ஒருவன் தான் எவ்வளவு கல்வி கற்றாலும் அதனை செயல் வடிவில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் கற்ற கல்வியின் பயனை அவன் அடைவான். இல்லையெனில் அவன் கற்ற கல்வியின் பயன் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கல்வி அழியாத செல்வம். அது காலத்தால் அழியாது, கல்வரால் கவர முடியாது, வெள்ளத்தால் போகாது, தீயினால் வேகாது. கல்வி செல்வத்தை தவிர ஏனைய செல்வங்களை கல்வரால் திருடி செல்ல முடியும், வெள்ளத்தால் அடித்து கொண்டு செல்லப்படும். கல்விதான் எது நல்லது எது கெட்டது என பகுத்தறிய கற்றுக் கொடுக்கும்.
ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் உண்டு என்பதையும் உணர வைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உற்று நோக்க கற்றுக் கொடுக்கும். கல்வியால் உயர்ந்தவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி, நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் ஏவுகணை மனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம், சார் CV ராமன், ஜெகதீஷ் சந்திர போஸ் மற்றும் பலர். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. எனவே கல்வியை கற்றால்தான் நாடும் உயரும். எனவே கல்வியை சுமையாக எண்ணாதீர்கள், அது பல நன்மைகளை தரும் ஒரு அற்புதமாக எண்ணுங்கள். அப்பொழுதுதான் கல்வி புதுமைக்கு வழிவகுக்கும், கற்றலை வாழ்வுக்கு நலமளிக்கும். குறள்: தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. பொருள்: தோண்ட தோண்டதான் கிணற்றில் உள்ள தண்ணீரின் அளவு அதிகரிக்கும். அதுபோல கல்வியை கற்க கற்கதான் நம் அறிவும் வளரும். கவிதை: கல்லை உடைக்க கைகள் போதும், கல்வி இருந்தால் வாழ்வே மாறும், உணர மறுத்தால் சமூகம் வீழும். கல்வியை சுமை என்று சொன்னவர்கள் வெளி, கல்வியை சுகம் என்று சொன்னவர்கள் நிழலி. பாடல்: அறிவு தருவது கல்வி, ஆற்றல் தருவது கல்வி, இன்பம் தருவது கல்வி, ஈகை தருவது கல்வி, உரிமை தருவது கல்வி, ஊக்கம் தருவது கல்வி, என்றும் அழியாதது கல்வி, ஏற்றம் தருவது கல்வி, ஒழுக்கம் தருவது கல்வி, ஓய்வில்லாதது கல்வி என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ராணிதிகா. நான் ஸ்ரீ லட்சுமி நாராயண பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு காமராஜரின் தொண்டு. மண்ணில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் தன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நிலைநாட்டி விட்டு செல்ல வேண்டும் என்பார்கள். தனது பிறப்பையும் செயலையும் அர்த்தமலராக மாற்றியவர் தான் பெரும் தலைவர் காமராஜர். இந்தியாவின் கிங்மேக்கராக திகழ்ந்து 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கியுள்ளார் படிக்காத மேதை காமராஜர். உலக படிப்புகளை படிக்க வேண்டும் என்பதற்காக தன் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தினாரோ என்னவோ. காமராஜர் படித்தது வெறும் 6ஆம் வகுப்புதான். ஆங்கிலம் தெரியாமலும் 6 ஆண்டுகளை கற்று கல்வியுடனும் முதலமைச்சராக பதவியேற்ற அவர்தான் தலை சிறந்த தலைமைத்துவத்தை 9 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு வழங்கினார். அவர் முதலமைச்சரானவுடன் நாட்டு மக்களின் கல்வி மேல் முதல் அக்கறை செலுத்தினார். உணவின்மையால் மாணவர்களின் கல்வி கெட்டு போக கூடாது என்பதற்காக பள்ளியில் இலவச உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். நாம் பெற தவறவிட்ட கல்வியை வரும் தலைமுறையாவது பெற்று வளர்ந்து வாழட்டும் என்று எண்ணியவர் அவர். எழுத்தறிவு இன்மையை போக்க 11ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தினார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது வறுமையில் வாடிய தன் தாய்க்கு சிறப்பு சலுகைகள் தராதவர். அவர் முதலமைச்சராக இருந்த போதுதான் இந்தியாவில் மிகச்சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்ட மாநிலம் என்ற பெருமையை தமிழ்நாட்டுக்கு சேர்த்தார். அரசு அலுவலகம் அனைத்திலும் தமிழை கொண்டு வந்தார். 2 முறை பிரதமராக வாய்ப்பிருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக்கிய கிங்மேக்கர். மேலும் காமராஜர் தன் ஆட்சியில் மாணவர்களின் கல்விக்காகவே பல நன்மைகள் செய்தார். அவரை மக்கள் அன்புடன் படிக்காத மேதை கருப்பு காந்தி என்று அழைக்கின்றனர். நாமும் அவரை போலவே கல்வியை வளர்க்க வேண்டும். வளர்க கல்வி, வாழ்க இந்தியா. ஜெய்ஹிந்த். நன்றி. நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்னுரைக்கும் நக்கியல் வழியில் வந்த நடுவரவர்க்கு என் முதல் கண் வணக்கம். 7 தூக்கி பாடம் பயிலும் மாணவர்கள் நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ போகின்றார்கள். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் வணக்கங்கள். வானகமே வையகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்தவர் என்று கல்வியலார் மட்டும் இல்லாத அனைவராலும் புகழப்பட்டார். கல்வி கண்ணை திறந்தவர் ஆயிற்று பெருந்தலைவர் காமராஜர். இவரது பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலம் நமக்கு தான் பெருமை. தமிழகத்தின் கல்வி குருவான காமராஜரின் பிறந்த நாள் ஜூலை 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இவரை
கருப்பு காந்தி, கல்வி வள்ளல், ஏழைகளின் ஏந்தல், கல்வி கண் திறந்த காமராஜர் என்றெல்லாம் மக்களால் போற்றப்பட்டார். இயற்கையின் மிக உன்னத படைப்பே மனித இனம். விலங்கிலிருந்து தோன்றியவன் மனிதன், ஆனால் விலங்கை விட உயர்ந்தவன் மனிதன். அவ்வாறு உயர்ந்து விளங்குவதற்கு காரணமாக இருப்பது அவனுடைய அறிவு. அனைத்து மக்களுக்கும் அறிவு உண்டு. அந்த அறிவை விளக்கம் பெறுவதும் வளர்ச்சி அடைவதும் கல்வியினால் தான். அதனால்தான் வள்ளுவர் கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றார். கல்வி அழியா செல்வம். வெள்ளமே வந்தாலும் கல்வி அழியாது, வேந்தராலும் கைப்பற்ற முடியாது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கண்ணுடையார் கற்றவர், முகத்தெறிந்த புண்ணுடையார் கல்லாதவர். கல்வி செல்வம் இருந்து விட்டாலே போதும், மற்ற செல்வம் இல்லாவிட்டாலும் அதை நம்மால் பெற்றுவிட முடியும். அதற்கு திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடைய ரேணுமிலர் என்று அருளி செய்தார். பொய்யாமொழி புலவரின் மெய்யுரையை தலைமேற்கொண்டு காமராஜர் கல்வி செல்வத்தை அனைவருக்கும் கொடுக்க முயன்றார். தானங்களில் சிறந்த தானம் கல்விதானம் என்றோ. என்னுடைய உரையை நிறைவு செய்த சிறு கவிதையை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்கே, அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரமே, பாமரனுக்கும் பகுத்தறிவு தந்த பகலவனே, பகைவராலும் பறிக்க முடியாத பாரிஜாத மலரே, அறிஞர்களையும் கவிஞர்களையும் தந்த கலை கடல். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தா உமீரா உல்ஃபத். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல்வி பற்றிய திருக்குறள் 2 கூறப் போகிறேன். முதலாவதாக, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள்: ஒருவன் கற்றக்கூடிய நூல்களை ஐயம், திரிபு ஆகிய குற்றங்கள் நீங்க கற்க வேண்டும். அங்கனம் கற்ற பிறகு அவை கூறிய ஒழுக்க நெறியில் வழுவாது ஒழுக வேண்டும். இரண்டாவதாக, எண் என்ப ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும், கண் என்ப வாழும் உயிர்க்கு. பொருள்: எண் என்று சொல்லப்படுவனமும் எழுத்தென்று சொல்லப்படுவனம் ஆகிய இரண்டினையும் மக்கள் உயிருக்கு கண்கள் என்பார் கற்றறிந்த பெரியோர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சந்தோஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராசரை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அவரை பற்றி சில துளிகள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் தாய் பெற்றெடுத்த தங்க நிகர் தலைவா, தன்னையே தன்னிக்கு தந்த தவ புடல்வா, மலர்களால் உன்னை அலங்கரித்தோம், என் மலர் பாடம் போற்றி புகழ்கிறோம். நாட்டையே தன் குடும்பமாக நினைத்து அள்ளும் பகலும் நாடு வைத்து பாடுபட்டவர் காமராசர் அவர்கள். காமராசர் அவர்கள் படிக்காத மேடையிலே ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேடை. காமராசர் அணை கட்டினார், அணையாக ஆடைகளை கட்டினார், அசையாட பள்ளிக்கூடங்கள் கட்டினார். இருந்தாலும் அவர் கடலாடை தான் கட்டினார். அவர் இறந்த போது அவர் வீட்டை மட்டும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. ஆனால் அவரது பெயரை மட்டும் நம் வரலாறு எடுத்துக்கொண்டது. விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி அவர்களுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வனாக தோன்றினார் காமராசர் அவர்கள். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் வேற்றம் பல கண்டவர். 6ஆம் வகுப்பில் தன் தந்தையை இழந்தவர். வறுமை காரணமாக தன் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். காமராசர் நாடுகளை படித்தும் பல தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தன்னை வளர்த்துக் கொண்டார். நம் தலைவரின் அரசியல் பங்கு 1915 துவங்கியது. அவர் கலந்து கொண்ட முக்கிய போராட்டங்கள் வைக்கம் போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம், சைமன் கமிஷன் புறக்கணிப்பு, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளை வெளியேறு இயக்கம், கள்ளுக்கடை மறியல், இன்னும் பல. காமராசருக்கு வயது 14. தேசமெங்கும் சுதந்திர போர் தீவிரமடையும் நேரம் அது. தேசமெங்கும் எழுதி கொண்டிருந்த சுதந்திரத்தை காமராசர் இதயத்திலும் கொழுந்துவிட்டு எரிந்தது. காமராசர் தமிழ்நாட்டு முதலமைச்சரான பின்பு ஏழை எளிய குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார்.
சிற்றுரெங்கும் பள்ளியை கடந்த ஆணையிட்டார். நாட்டில் கல்வி செல்வம் மேலோங்கியது. தமிழ்நாட்டில் 13,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் திறக்கப்பட்டது. படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 19 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்ந்தது. இந்த சாதனையை போற்றும் விதமாக 2008 முதல் கல்வி வளர்ச்சி நாளாக காமராசரின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகில் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுங்கு என்ற வள்ளுவரின் வாக்கை ஏற்று நம் நாட்டில் வேளாண்மை வளர 9 அணைகளை கட்டினார். அது மட்டுமா, தொழில் பெருக பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார். இறுதியாக ஒன்று கூறிய சித்துரையை முடித்துக் கொள்கிறேன். கல்விக்கு பெண் தெய்வம் தாய் சரஸ்வதி தேவி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் கல்விக்கு ஆண் தெய்வம் உண்டு என்றால் அது நம் தெய்வம் காமராசர் அவர்களே என்று கூறி என் சித்துரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூசோனா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று காமராசரின் பிறந்த நாள். கல்வி வளர்ச்சி நாளிற்காக காமராசர் கல்விக்கு ஆற்றிய தொண்டு என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவரும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை அமைப்பு திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். இப்பொழுது நான் காமராசரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி கூறப்போகிறேன். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற காமராசர் அவர்களை அழைத்தனர். அவர் கொடியேற்றும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவர் ஒருவன் மயங்கி விழுந்தார். அனைவரும் பதற்றம் அடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த மாணவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அதற்கு அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று கூறினார். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அவர். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பல கிளை நூல்களை புதிதாக தொடங்கி வைத்தார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தாயாமின் அஹ்மத். ஒருவருக்கு சிறந்தது கல்வி செல்வமா அல்லது பொருட்செல்வமா என்னும் தலைப்பில் நான் பேச முன்வந்துள்ளேன். ஒருவருக்கு சிறந்தது கல்வி செல்வமே. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. திருவள்ளுவர். என்னென்று சொல்லப்படுன எழுத்தென்று சொல்லப்படுன ஆக இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். கல்வி என்பது ஒரு வாழ்வில் முக்கியமானது ஒன்று என்பது நமக்கு தெரியும். எனவேதான் கல்வியை கண் போன்றது என்று சொல்கிறேன். கல்வி பயின்ற ஒரு மனிதனை சான்றோன் என்று சொல்லும் இந்த சமுதாயம் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கினம் கீழானவன் என்று கூறுகிறது. கல்வி பயின்ற ஒரு மனிதனால் நிலவில் கால் பதிக்க முடியும், வானில் பறக்க முடியும், கடலில் மிதக்க முடியும். இவ்வளவு உயர்ந்த கல்வி அறிவை அனைத்து மனிதர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதே உலகத்தில் உள்ள அனைத்து அரசுக்கும் தலையாய கடமையாக உள்ளது. கல்வி என்பது பள்ளிக்கு செல்வது, பட்டம் பெறுவது மட்டுமல்ல, தனது அறிவை வளர்த்துக் கொள்வது மற்றும் வாழ்க்கையின் உண்மைகளை அறிந்து கொள்வதே ஆகும் என்று புகழ்பெற்ற அறிஞர் சகுந்தலா தேவி குறிப்பிடுகிறார். கல்வி பயின்ற ஒருவரால் மட்டுமே மூட பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபடவும் கல்வி அறிவை கொண்டு வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும். அறிவு கல்வி பயில்வதால் மட்டுமே ஒருவருக்கு கிடைக்கும். நமக்கு கல்வி கற்பிப்பதில் முன்னணி இருப்பது நமது பெற்றோர்களே. அவர்கள்தான் முதலில் மொழி அறிவையும் ஒழுக்க அறிவையும் நமக்கு புகட்டுகிறார்கள். கல்வி ஒருவரால் மட்டுமே தனது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்களையும் துன்பங்களையும் கடந்து நீண்ட காலம் இன்பமாக வாழ முடிகிறது. கல்வி பயின்ற ஒரு மனிதனை இந்த சமூகம் மதிக்கிறது. அவர்களே தன் தொழிலை மேம்படுத்தி செல்வந்தர்களாக உயர்கின்றனர். அனைத்து மருத்துவர்கள், பணியாளர்கள், விஞ்ஞானிகள், தலைவர்கள் என அனைவரும் முனைப்புடன் கல்வி பயின்றவர்களே. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம். வணக்கம். என் பெயர் சோவியலட்சுமி. நான் காமராஜர் பிறந்த நாளான இன்று கல்வியே சிறந்தது என்ற தலைப்பு நான் இங்கு உரையாட வந்திருக்கிறேன். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வெளியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பழித்து நினைத்த பொருளாகி மெய்யிலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே. சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. சிந்தா எழுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாக பேரொழி நிகழ்த்த நாவில் நடமன்ற நறுந்தமிழே. உன்னை வணங்கி உன்னால் உரையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன்.
கல்வியே சிறந்தது. அன்ன சத்திரமாயிரம் கட்டுவதை விட ஆலயங்கள் பல எழுப்புவதை விட புண்ணியம் கோடியாம் ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல் என்று கூறுகிறார்கள். முதலில் கல்வி என்றால் என்ன? பள்ளிக்கூடம் செல்வதோ பாடம் படிப்பதோ பட்டம் வாங்குவதோ அல்ல. கல்வி 2 வகையாக பிரிக்கப்படும். கல் குட்டல் வி. கல் என்றவுடன் நாம் நினைவுக்கு வருவது நகராத பொருள். ஆனால் இளமையில் கல் என்பதே இதன் பொருளாகும். கல் என்னும் பொருளுடன் வி என்னும் வினை வந்து இணையும் பொழுது கல்வி என்ற சொல் உருவாகிறது. கற்றவனின் சிறப்பு பற்றி கூறும் பொழுது கல்வி கற்றவன் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவன் பிற சமூகத்தினரால் மதிக்கப்படுவான். இதற்கு காரணம் அவன் கற்ற கல்வியே. கற்றவனுக்கு தனது நாடும் ஊருமே அல்லாமல் எந்த நாடும் ஊரும் அவனது ஊராகும். இதற்கு காரணமும் அவன் கற்ற கல்வியே. ஒருவன் தான் மரணிக்கும் வரையில் கல்வி கற்காமல் தனது காலத்தை கழிப்பது மிகவும் சிரமமாகும். இதனையே திருவள்ளுவர் மிகவும் அழகாக வர்ணித்துள்ளார். யாதேனும் நாடாமல் ஊராமல் ஏன் ஒருவன் சாந்துணை கல்லாதவாறு என்று கூறுகிறார்கள். ஒருவன் தான் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அதனை செயல் வடிவில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் கற்ற பயன் அவனுக்கு கிடைக்கும். இல்லாவிடில் அவன் கற்ற பயன் அவனுக்கு கிடைக்காமே போய்விடும். இதனையும் திருவள்ளுவர் கல்வி என்னும் அதிகாரத்தில் முதன்மையாக கூறுகிறார். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக்க என்று கூறுகிறார். இந்த உலகில் யாராலும் கண் இல்லாமல் எளிதாக வாழ இயலாது. அதுபோலதான் கல்வி இல்லாமலும் இந்த உலகில் யாராலும் எளிதாக வாழ இயலாது. கண்ணுடையார் என்பவர் கற்றோரே முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கற்றவரின் சிறப்பு பற்றி கூறும்பொழுது ஒருவன் முகத்தில் உள்ள கண்ணானது கற்றவருக்குடைய அடையாளம் என்று கூறுகிறது. அதே கண்ணில்லாதவருக்கு முகத்தில் இருந்த புண்ணுடையது என்று கூறுகிறார்கள். கல்விக்காக உயிர் கொடுத்தார் என்று மரணிப்பதில்லை. மேற்கூறிய வாசகத்தை ஆராய்ந்த பொழுது எனக்கு கல்வியின் சிறப்பை பற்றி அறிந்தது. கல்வி கல்விக்காக உயிர் கொடுத்தார் என்று மரணிப்பதில்லை. அதாவது கல்வி கற்றோர் இறந்து விடுவார். ஆனால் அவர் கற்பித்த கல்வி என்றும் இறங்காது. கல்வி அழியா செல்வம் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சுமார் 1400 வருடங்களுக்கு முன் கற்பித்த புனித இஸ்லாமிய மார்க்கம் என்ற மறைத்து விட்டார். ஆனால் அவர் கற்பித்தது இன்றும் நம் மத்தியில் காணப்படுவதை காணலாம். மாந்த தம் கற்றனை தூறும் அறிவு என்பது வள்ளுவர் கண்ட வாழ்க்கை நெறியாகும். கல்வி மனித அடிப்படை உரிமைகளுள் ஒன்று. அறிவியல் கல்வி, சமூக அறிவியல் கல்வி, அழகியல் கல்வி இவை மூன்றும் நம்மளுக்கு புகழை தேடி தரும். நம்மை பேரையும் புகழையும் தேடி தரக்கூடிய செல்வம் கல்வி செல்வமே அன்றி வேறில்லை. கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது. கல்வி என்பது வாழ்க்கை வாழ்வதற்கு உதவும் கருவியாகும். அறிவியலும் சமூகமும் வாழ்நாளும் முழுவதும் தொடரும் கருவியாகும். வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை இனங்கண்டு அதற்கேற்ப படிக்க வேண்டும். வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் மேம்படுத்தவும் கல்வி பயன்படுகிறது. கல்வி கற்றவிடம் ஒழுக்கமும் பண்பும் நேர்மையும் நீதியும் இவை அனைகளும் ஒன்றமைத்து காணப்படும். எனவே கல்வியானது ஒரு மனிதனின் முக்கிய தேவையாக இருக்கின்றது. எந்த ஒரு சமூகமும் கல்வி இல்லாமல் இருப்பதை இக்காலத்திற்கு மிக இழிவாகவும் தாழ்வாகவும் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு பார்க்கும் பொழுது கல்வியின் முக்கியத்துவத்தை அறிய முடிகின்றது. ஒருவன் கல்வி கற்றால் எவ்வாறு சமூகத்தில் மதிக்கப்படுகின்றான், அதே கல்வி கற்காமல் இருந்தால் எவ்வாறு சமூகத்தில் இழிவாகவும் தாழ்வாகவும் காணப்படுகின்றான் என்பதை காணலாம். எனவே நல்லா படித்து சமூகத்தில் சிறந்த ஒரு பிரஜையாக காணப்பட வேண்டும். கல்வியில் பெண்களும் சிறந்து விளங்கி வருகின்றனர். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா துறைகளிலும் ஆளுமை கொண்டிருந்ததை நம் கண்ணார காண முடிகின்றது. இதனை பெண்களின் சிறந்து விளங்கி வருகின்றார்கள் என்பதை படம் பிடித்து காட்டுகின்றது. கல்வியின் சிறப்பை பற்றி கூறும்பொழுது கல்வி அழியா செல்வம். கல்வி அழியா செல்வம் என்றால் அதனை கற்றவரும் அழியா செல்வங்களே, அவர் உருவாக்கின கருவிகளும் அழியா செல்வங்களே. கல்வி நமக்கு ஏற்படுத்தும் மாற்றத்தை அறிய முடிகின்றது. கல்வியே அழியா செல்வம் என்று நான் சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். வாழிய தமிழே, வாழிய பாரதம். நன்றி, வணக்கம். Wish you all a great pleasant morning. I am Yashuvashri from 6th standard. Every individual born on this planet can be a great leader who makes history and inspire our younger generation. Today we can be proud that we are all educated. But behind our education, there is a mind who dreams for the future of every kid in the state. It is none other than our Kamarajar who stood for education with great oppositions and negative commands. He inspired our
people about the importance of education. This is the reason he called us Karmaveerar Kamarajar. He spent lot of education in his political became career during administration and called to be vision of the future. And all over Tamil Nadu we find primary schools. Even in the remotest village, children are given opportunity to learn it because of his love for children and hard work. It is the great commitment of Mr. Kamaraj, former late Chief Minister of Tamil Nadu, who stood for education for poor. He lived in simple lifestyle and he was born on the little village in down south. He came up in life and political career by his hard work and undying desire achieved in the field of politics by doing lot of changes in education. He never compromised his life with his poor family background. He always had the willpower go for his dreams. It was he who started midday meals for kids. He always respected the learned. He never compromised values for any reason. He was even ready to sacrifice all the luxurious life for the cause of education. He gave lot of important values in life. He was a simple soul, could do anything for the cause of education. Looking at all his commitment to education, wanted to pay home to this leader for great service to reach education in every nook and corner Tamil Nadu. As we celebrate this day, let us thank God for the wonderful parents and schools. Let us thank all our teachers to making us great. Let long live the vision of the great inspiring leader and young generation to climb the ladder of success in life. Thank you. Have a nice wonderful day. வணக்கம். என் பெயர் யுகன். நான் பழமொழியை கூறப் போகிறேன். அறிவே ஆற்றல். பெற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இன்னும் எழுத்தும் கண்ணென தகும். நன்றி. வணக்கம். என் பெயர் சாதனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்ல போகிற தலைப்பு காமராஜர் பற்றிய கவிதைகள். மங்காத ஒளியின் மன்னனே, மலர்களுக்கு நடுவில் தேன் நீ. மதிய உணவு திட்டத்தில் தந்தை மத்தியின் ஒளி உன்முகம். மண்ணிற்குள் புதிந்து எங்கள் மனதில் மனம் வீசுகிறாய். நீரணிந்திருக்கும் வெள்ளை சட்டை உன் மனதில் நிறத்தை காட்டுகிறது. எல்லோருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் ராலிங்கேஷ். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு காமராஜர் கல்விக்கு ஆற்றிய பணிகள். காமராஜர் தன்னுடைய அமைச்சர் பதவியை மிகவும் வித்தியாசமாக வியக்கும்படி அமைத்தார். தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வியை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்து வைத்தார். மேலும் 17,000 பள்ளிகளை திறந்து வைத்தார். பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக மதிய உணவு திட்டத்தை வழங்கினார். ஏழைகளுக்கு கல்வியை முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 7% கல்வி இருந்தது. இப்போ இவரோட ஆட்சியில் 37% உயர்ந்தது. நன்றி, வணக்கம். என் பெயர் சரணி. நான் படிக்கிறேன். பழமொழி கல்வி இளமை கல்வி சிலையில் ஏது புல்.
நிஷா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல்வி பற்றிய சிறந்த கவிதைகள். இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. கல்வி என்பது கடல். அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். நம்பிக்கையை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்னும் உன்னை கைவிடாது. கல்வியின் நோக்கம் வெற்று மனதை திறந்து மனதாக மாற்றுவதாகும். கல்வியின் மிக உயர்ந்த குணமே சகிப்புத்தன்மை. கல்வியின் அழகான விஷயம் என்னவென்றால், கல்வியை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. கல்விச்சாலை ஒன்றை திறப்பவன் சிறைச்சாலை ஒன்றை மூடுபவன். மனிதர்களிடம் இருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வி. ஒழுக்கம் இல்லாத கல்வியால் எந்த பயனும் இல்லை. கல்வி ஒன்றே தாழ்ந்து கிடைக்கும் மக்களை மேலே உயர்த்தும். கல்வி எனும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அல்ல முடியாத முத்து. கல்வி கற்றவன் வாழ்க்கை வெளிச்சம், கல்லாதவன் வாழ்க்கை இருள். இதை கூறுகின்றது உலகியல். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா. திருமால் அழகு. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று காமராசரின் பிறந்த நாளை முன்னிட்டு நான் கல்வியை பற்றி சில வரிகள் கூற வந்துள்ளேன். முதலில் நாம் காமராசரை பற்றி காண்போம். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி அம்மாள் ஆவர். இப்போது நாம் கல்வி வளர்ச்சியை பற்றி காண்போம். கல்வி நிலையானது, காலத்தை கடந்து வாழ்வது, அறிவை தருவது, ஆற்றலை பெருக்குவது, மனிதனை மனிதனாக்குவது. இவ்வுலகில் எத்தனையோ பேரரசுகள் ஆண்டன, எத்தனையோ பெருமன்னர்கள் ஆண்டன. அவர்கள் எங்கே? அவர்கள் ஆண்ட அரியணைகள் எங்கே? அவர்கள் கொலோசிய அரண்மனைகள் எங்கே? இவ்வனைத்தும் காலதேவன் தன் குடும்பத்துக்கு உணவாக்கிவிட்டான். ஆனால் கல்வி வள்ளல் கம்பர் வாழ்கிறார். அவருடைய வள்ளுவரின் திருக்குறள் வாழ்கிறது. ஷேக்ஸ்பியரின் செழுமை மிகு நாடகங்கள் உலவுகின்றன. இவையெல்லாம் காலம் காலமாக மக்களின் உள்ளம் வரை இவ்வுலகில் வாழும் பேறு பெற்றவை. கல்வி கற்றவன் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவன் சமூகத்தால் மதிக்கப்படுகின்றான். இதற்கு காரணம் அவன் கற்ற கல்வியே. ஒருவருடைய தலையெழுத்தையும் குடும்பத்தின் சூழ்நிலையும் மாற்றுவது கல்வி ஒன்றே. கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது. கல்வி என்னும் கருவிழியை நாம் இமைபோல் காக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் ஸ்ரீமதி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். கல்வி கண் போன்றது. ஏனென்றால் கண் இல்லாமல் இந்த உலகில் எளிதாக வாழ முடியாது. அது போன்றதான் கல்வி இல்லாமல் இவ்வுலகில் எளிதாக வாழ முடியாது. ஆகையால் கல்வி கண்ணுக்கு இணையாக போற்றி கூறப்படுகிறது. செல்வங்களின் அனைத்திலும் தலையான செல்வம் கல்வி செல்வம். பொன் பொருள் போன்ற செல்வங்களில் எளிதில் அழிந்துவிடும். பொன் என்றும் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. நாம் அனைவருக்கு இப்பொழுது கல்வி கற்க சிறந்த வயது ஆகும். சிறு வயதில் கல்வி கற்பது பசு மரத்த ஆணி போல் மனதில் பதியும். அதனால் அவ்வையும் இளமையில் கல் என்றார். கல்வி என்பது படிக்க படிக்க நாம் அறிவை வளர்த்து கொண்டே இருக்கும். கல்வியை நன்றாக கற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை தர வேண்டும். கல்வியை கண்ணாக கருதுவோம். கற்றவரை என்றும் மதிப்போம். நன்றி, வணக்கம். Good evening, miss. My name is Sai Varshini. I'm joining drawing competition.
போயிட்டு இருக்கு பென்சில் கொஞ்சோண்டு வருது. லேப்டாப் அப்புறம் பட்டன்ஸ் ஒரு பொண்ணு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தா உமீரா உல்ஃபத். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல்வி பற்றிய திருக்குறள் 2 கூறப் போகிறேன். முதலாவதாக, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள்: ஒருவன் கற்றக்கூடிய நூல்களை ஐயம், திரிபு ஆகிய குற்றங்கள் நீங்க கற்க வேண்டும். அங்கனம் கற்ற பிறகு அவை கூறிய ஒழுக்க நெறியில் வழுவாது ஒழுக வேண்டும். இரண்டாவதாக, எண் என்ப ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. பொருள்: எண் என்று சொல்லப்படுவனமும் எழுத்தென்று சொல்லப்படுவனம் ஆகிய இரண்டினையும் மக்களுயிருக்கு கண்கள் என்பார் கற்றறிந்த பெரியோர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கலைவாணி பேசுகிறேன். நான் இன்று கல்வி செல்வத்தை பற்றி கூற வந்துள்ளேன். பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் என்று கல்வியாளர்களால் மட்டுமல்ல அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்படுகிறார். இன்று அவருடைய பிறந்த நாள் ஆகும். 2006ஆம் ஆண்டு முதல்
காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். கல்வி செல்வமா பொருட்செல்வமா என்ற தலைப்பில் கல்வி செல்வத்தை நான் கூற வந்து உள்ளேன். நான் முதலில் ஒரு சிறிய கதை கூற விரும்புகிறேன். ஒரு ஊரில் ராம் என்கிற ஒருவர் இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ராம் தன் மகன்களிடம் படிக்க வேண்டாம் என்று கூறினார். தன் மகன்களுக்கு படிப்பதில் ஆர்வம் இருந்ததால் நன்றாக படித்தனர். மேல் படிப்பும் படித்து முடித்தனர். ராம் படிக்காத காரணத்தினால் ராமை ஏமாற்றி விட்டார்கள். வசதியாக இருந்தவரை ஒரு வேலை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். தன் மகன்கள் நன்றாக படித்ததால் நல்ல வேலை கிடைத்தது. இப்பொழுது அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள். தன் தந்தை இழந்ததையெல்லாம் தன் மகன்கள் மீட்டு கொடுத்து விட்டார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? கல்வியே சிறந்த செல்வம். இதைத்தான் வள்ளுவரும் கூறுகிறார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. கொடுத்தாலும் அல்லது அளித்தாலும் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. கல்வி அழிவில்லாதது மட்டுமல்ல, என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. எந்த ஒரு செயலினாலும் அழிக்க முடியாது. கல்விக்கு எல்லை என்பதே இல்லை. மாணவர்களுக்கு தெளிவான எண்ணம் தேவை. மற்ற எல்லா செல்வங்களை விட கல்வி செல்வம் சிறந்தது, நிலையானது என்று நான் கூறி எனது உரையை நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சா பிரியதர்ஷினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தலைப்பு காமராசரின் பிறந்தநாள் உரை. விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி சிவகாமி அம்மாள் இவர்களுக்கு மகனாக பிறந்தார். தந்தையின் மறைவுக்கு பின் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. ஆகையால் துணிக்கடையில் வேலை செய்தார். அறியாமையால் இருண்டு கிடந்த தமிழகத்தை கல்வி ஒளி ஏற்றியவர் காமராசர். படிக்காத மேதை இவர் எல்லோரையும் படிக்க வைத்தார். தலைவர்களுக்கெல்லாம் பெரும் தலைவர் காமராசர். இவர் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் ஏழையின் வாழ்வை ஏற்றம் பெற செய்தது. மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம், இலவச சத்துணவு திட்டம், இலவச சீருடை திட்டம், பல திட்டங்களை கொண்டு வந்தார். எங்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் ஓய்வு ஊதியம் திட்டத்தை ஏற்படுத்தினார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி இவ்வுலகத்தை விட்டு பிரிந்தாலும் நம் மனதை விட்டு பிரியாதவர் கல்வி கண் திறந்த காமராசர். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு காமராஜரை பற்றிய ஒரு பாடல். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மனதிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மனதிலே காமராஜா. எத்தனையோ தலைவருண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருளுண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத, எதையும் நாடாத வாழ்ந்தவரே காமராஜா. காமராஜா. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. கண்ணும் கருத்துடனே காக்கும் மனதுடனே என்னும் தலைவர் தான் காமராஜா. நம் காமராஜா. எல்லோருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர், பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர். எல்லோர் நலமுடனும் எல்லோர் இதயத்திலும் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா. காமராஜா. நன்றி. என் பெயர் தார்வி. நான் ஸ்ரீ லட்சுமி நாராயண பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து போவது என்னவென்றால், கர்ம வீரர் காமராஜர் பற்றிய சில கவிதைகள். எழுந்தருள்வான் இறைவன் என்றால் அதற்கு இடம் கொடுத்தவன், இறைவனுக்கெல்லாம் இறைவன். அவர்தான் கர்ம வீரர் காமராஜர். மனிதருள் மாணிக்கமே, பெரும் தலைவா, என் காமராசரே, உன் போல் உயர்ந்தவர் இனி யார் ஒருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே என் தலைவர் காமராஜர். நன்றி, வணக்கம். படிக்கிறேன். என் பேர் ஐஸ்வர்யா மசி. நானும் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் காமராஜர் பிறந்த நாளில் போற்றி நாங்கள் ஒரு சிறிய பாடல் பாடப் போகிறோம். புறப்படு தோழா,
புறப்படுத்தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படுத்தோழா புறப்படுத்தோழா நம் பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அடிமையும் அவரே, அன்பின் துணையும் அவரே, மண்ணின் மைந்தரும் அவரே, நம் பாரத தாயின் மகனும் அவரே. புறப்படுத்தோழா புறப்படுத்தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படுத்தோழா புறப்படுத்தோழா நம் பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். வறுமை பசியை தீர்த்தார், ஏழைக்கும் கல்வியை கொடுத்தார், தன்னிகர் இல்லா தலைவர் அவரே அவரே பெருந்தலைவர். புறப்படுத்தோழா புறப்படுத்தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படுத்தோழா புறப்படுத்தோழா நம் பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். நன்றி. வணக்கம், என் பெயர் வி யுவஸ்தி. நான் 4வது படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி சொல்ல போகிறேன். மதிய உணவு தந்த காமராஜர். மதிய உணவு திட்டத்தை முதல் முறையாக உலகத்திற்கே கொண்டு வந்தவர் காமராஜர். இலவச கல்வியும் மதிய உணவும் திட்டத்தையும் 1957 ஆண்டிலேயே முதலில் உலகுக்கு கொண்டு வந்தவர் காமராஜர். தமிழகத்தில் 9 ஆண்டுகள் முதல்வராக இருந்தபோது எளிமையான தலைவராக வாழ்ந்தார். நான் படிக்க விட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர் கர்மவீரர். பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டதற்கு சாப்பாடு தருவீங்களா என்று கேட்டான். மாடு மேய்த்திருந்த சிறுவன் கேட்டான். அந்த சிறுவன் எதிர்கேள்வியை மனதில் கொண்டு இலவச மதிய உணவு திட்டத்தையே தொடங்கி வைத்தார் கர்ம வீரர் காமராஜர். நன்றி. வணக்கம், என் பெயர் சந்தோஷ்குமார். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல்வி கண்டிருந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறநாள் அன்று அவர்கள் பற்றி பேசுவது பெருமையாக உள்ளது. அவர் பிறந்த தேதி 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள். எந்த சொத்தும் இல்லாதவருக்கு கல்வியோடு சொத்து என்பதை உணர்ந்தார். காமராஜர் முதல்வராக பொறுப்பெடுத்து குலக்கல்வி முறையை ஒழித்தார். மாடு மேய்த்திருந்த ஒரு சிறுவனை கேட்ட, பள்ளிக்கு போகவில்லையா? அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், உணவு தருவீர்களா என்று சொன்னான். அதை கேட்ட வருத்தமடைந்த காமராஜர், நான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் மதிய உணவு திட்டம். இதனால் குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு வந்தனர். அறியாமை இருளை நீக்கி கல்வி என்ற வெளிச்சத்தை கொண்டு வந்தார். 27,000 பள்ளிக்கு மேல் தொடங்கி வைத்தார் மற்றும் உயர்நிலை பள்ளியை அதிகப்படுத்தினார். எந்த ஜாதி மதியும் பார்க்காமல் கல்வியை இலவசமாக கொடுக்கப்பட்டது. கல்வி புரட்சி செய்த கருப்பு காந்தி காமராஜர் அவருக்கு நன்றி தெரிவித்ததாக அவரது பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். வணக்கம். வணக்கம், என் பெயர் சபரிநாதன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கர்ம வீரர் என்று போற்றி போட்டவர் காமராஜர். தமிழ்நாட்டில் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தார். தந்தை குமாரசாமி, தாய் சிவகாமி அம்மையார். 6ஆம் வகுப்பை முடித்துக் கொண்டார். எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். அவர் ஆள்வதே தமிழ்நாட்டுக்காகவே. மக்கள் மனது நாடு போற்றும் நல்லவர். அவர் ஆட்சியில் 50,000 பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தார். நாட்டில் ஏழைகள் வறுமையில் வாழ்வதனால
பள்ளிக்கூடத்தை திறந்து அதில் மதிய உணவு ஆரம்பித்து வைத்தார். ஒரு மனிதன் உணவில்லாமல் உயிர் வாழ முடியாது. அதனால் வருங்கால பிள்ளைகள் வறுமை வாழக்கூடாது என்று மதிய உணவு தந்தவர். நன்றி. வணக்கம், என் பேர் கேசார். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிறது காமராசரின் கவிதை. மனிதருள் மாணிக்கமே பெரும் தலைவா, பெரும் தலைவா என் காமராசரே, உன்போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெற்றவனே என் காமராசரே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தாரிணி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மெட்ரிகுலேஷன் கல்வி. இன்று எனது தலைப்பு காமராசரை பற்றிய கவிதை. அறியாமலே அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்கே, அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரமே, பாமரனுக்கும் பகுத்தறிவு தந்த பகலவனே, பகைவனாலும் பறிக்க முடியாத பாரிஜாத மலரே, அறிஞர்களின் கவிஞர்களையும் தந்த கலைக்கடலே, ஏழைகளுக்கு வாழ்வழித்த ஏனியே, ஏற்றமிகு பழகான தோணியே, நாகரிகத்தின் பாதையை சீராக்கினாய், பேதைகளை நீக்கி மேதைகளை உருவாக்கினாய், பண்போடு கூறிய பழக்கங்களை அள்ளி தந்த அமிதமே, கண்ணுக்கு கண்ணான கண்மணியே, உன்னை காணாத நாள் இல்லை என்பினியே. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் சக்தி பிரணவ். கல்வியை பற்றிய பழமொழிகள். கல்வி கண் போன்றது, கற்கையில் கல்வி கசப்பு, கற்றபின் அதுவே இனிப்பு. கல்வியை போற்றுவோம், கல்வியால் உயர்வோம். ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடிக்கிறான். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து போன்றது, என்னும் எழுத்தும் கண் என தகும். கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. கற்கே நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்றே. நன்றி. வணக்கம், என் பேர் எஸ் சாதனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கல்வி சிறப்பை பற்றி கூற போகிறேன். அன்னசத்திரம் 1000 கட்டுவதை விட, ஆலயங்கள் பல எழுப்புவதை விட, புண்ணியம் கோடியாம் ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல். கல்வி கண் போன்றது, ஏனென்றால் கண்ணில்லாமல் உலகில் எளிதாக வாழ முடியாது. தன் கல்வி இல்லாமலும் உலகில் எளிதாக வாழ முடியாது. ஆகையால் கல்வி கண்ணுக்கு இணையாக போற்றி கூறப்படுகிறது. திருவள்ளுவரும் கல்வியின் சிறப்பை கற்க கற்றட கற்பவை கற்றபின் இக்காலத்தில் எடுத்து கூறியுள்ளார். கல்வி கற்றும் ஒருவரால் மட்டுமே கூட பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட முடியும். கல்வி கட்டம் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும். வணக்கம். தமிழுக்கு என் முதல் வணக்கம். அடுத்து என் பேச்சு தொடக்கம். தாய் தந்தையிடம் வேண்டும் இணக்கம், தாய் மொழி பற்றும் தாய் நாட்டு பற்றும் என்றும் நம் சிந்தனையில் மணக்கும். நான் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கூற வந்துள்ளேன். கல்விக்கண் திறந்த காமராஜரே, விருதுநகரில் விருதை தந்தவரே, கர்ம வீரரே காமராசரே, உனது கை கொஞ்சம் நீளம்தான், வாங்கி வாங்கி அல்ல கொடுத்து கொடுத்து. அரியாசனத்தின் மீது ஆசை இல்லை, உன் ஆசையெல்லாம் அறியா ஜனங்கள் மீது. பட்டம் வாங்கவும் இல்லை, சட்டம் பயில
திமோர். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கல்வியை பற்றி பல மொழிகள் சொல்லப் போகிறேன். கற்பதற்கு வயதில்லை, கல்வியால் பரவும் நாகரிகம். கல்வியே நாட்டின் முதல் அறம். அறிகுறி அறிவு ஆபத்தில் முடியும். கற்றையில் கசப்பு, கற்ற பின் இனிப்பு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று கல்விக்கண் திறந்த காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு நான் உங்களோடு கல்வியை பற்றி சில தொடர்களை கூற வந்துள்ளேன். கல்வி என்பது குழந்தைகளின் உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு, நல்லொழுக்கங்கள் ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பு ஆகும். கல்வி என்பது ஒரு சமூக நிறுவனம். அறிவு, திறமை போன்றவற்றையும் தந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி பண்பாடு, நடத்தை போன்றவற்றையும் தந்து மனிதனை ஒரு முழு ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்றம் அடைய செய்கிறது. கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதும் வருகிறது. கல்வியை பற்றி சில கவிதைகள். முகத்தின் அழகை காண தேவை ஒரு கண்ணாடி. அகத்தின் அழகை காண தேவை கல்வி, அது என்றுமே உன் முன்னாடி. கண்ணை மூடி கனிவுடன் நீ படித்தால் கனவில் எண்ணியபடியே உன் வாழ்க்கை. பணம் உள்ளவன் வளமானவன், பலமானவன், வீரமுள்ளவன். கல்வி அறிவுள்ளோனோ நலமானவன். உன் லட்சியத்தின் நுழைவு வாயில்தான் பள்ளி. கஷ்டம் வரும்போது உன் பின்னே போவாதே, அதை தீர்க்கும் கல்வி என்றுமே உன் முன்னே. உலகத்தை காண ஒளி அவசியம். நம் எதிர்காலத்தை காண கல்வி எனும் ஞான ஒளி அவசியம். கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. என்னையும் எழுத்தையும் கண்ணென்று கூறினார் திருவள்ளுவர். உன்னையும் உன் வாழ்க்கையையும் மின்னிட்ட செய்யும் கல்வி. கல்வி என்பது வெறும் 3 எழுத்துதான். ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தே மாற்றும் எழுத்து. உங்களுக்கு கிடைக்கும் கல்வியை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், அந்த கல்வி கண் கொடுக்கும் என் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகையோருக்கும் என் முதற்கண் வணக்கம். என்னுடைய தலைப்பு கல்வி. கவிதை தொகுப்பு. அகிலத்தின் காட்சிகளை அறிவிக்கும் முன்னோடி, அகிலத்தை காண்பதற்கு அணுகின்ற கண்ணாடி.